சரி கண்ணா கவனி. லிசன்மா, லிசன். இப்போ நான் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி மெரிஸ்டம் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். வாட் இஸ் ப்ரைமரி மெரிஸ்டம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட செல் புது செல்ஸை உருவாக்கிக்கிட்டே இருக்கு. இப்போ தான் அந்த செல் பிறந்த உடனே சில செல்ஸை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. இருக்குன்னா அதுக்கு பேர் தான் ப்ரைமரி மெரிஸ்டம். இந்த ப்ரைமரி மெரிஸ்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் ஆகிடும். ஸோ இது வந்து டிஃப்ரென்ஷியேஷனுக்கு இன்வால்வ் ஆகுது. ஆன உடனே இது பர்மனண்ட் ஆகுது. அதனால் இதுக்கு பேர் ஃபஸ்ட் டைம் பர்மனண்டாக அதனால் ப்ரைமரி பெர்மனண்ட் செல்ஸ். இந்த ப்ரைமரி பர்மனண்ட் சுச்சுவேஷனை இது அடையிறது. அதனால் ஞாபகம், ப்ரைமரி பர்மனண்ட் அடைஞ்ச உடனே இந்த செல்ஸ் ஒன்ஸ் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட கெப்பாசிட்டி, செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை கெயின் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் டிஃப்ரென்ஷியேஷன். அப்படியாச்சுன்னா இது புதுசாக செல்ஸை கிரியேட் பண்ணும். ஆனால் ஆல்ரெடி இவன் கிரியேட் பண்ணவன் தான். அதனால் இவனுக்கு இந்த முறை என்ன பேர் வச்சா அப்படின்னு கேட்டால் செகண்டரி. ஏன் சார் செகண்டரி கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா புது செல்ஸை கிரியேட் பண்ண போகுது. ஸோ அதனால் இதுக்கு பேர் செகண்டரி மெரிஸ்டம். இந்த செகண்டரி மெரிஸ்டம் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கெப்பாசிட்டி இழக்கிறதுக்கு பேர் டிஃப்ரென்ஷியேஷன். இந்த இடத்துல இதோட பேருக்கு என்ன சார் பேர் அப்படின்னு கேட்டேன்னா செகண்டரி பர்மனெண்ட். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்ன கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பர்மனெண்ட் டிஷ்யூவாக இது மாறி இருக்கு. அப்போ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிரியேட் ஆகுது பேர் செகண்டரி பர்மனெண்ட். பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். இப்போ ப்ரைமரி மெரிஸ்டம் செகண்டரி மெரிஸ்டம் சொல்கிறோம் இல்லையா, இது என்ன கிரியேட் ஆகும்? செல் டிவிஷன் கிரியேட் ஆகும். செல் டிவிஷன் கிரியேட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ்னு சொல்லி பழகணும். சரியா? அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ். இல்லை சார் இந்த பர்மனெண்ட் இருக்குல்ல, இதுலலாம் என்ன நடக்காது? செல் டிவிஷனே நடக்காது. இந்த செல் டிவிஷனே இதிலலாம் நடக்காது. அதனால் இதுக்கு பேர் தான் டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸு. நெக்ஸ்ட் டைம் எங்கேயாவது படிச்சேன்னா டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸுக்கு செல் டிவிஷன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாது. அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸுக்கு மட்டும்தான் என்ன இருக்குது? டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. பர்மனெண்ட் டிஷ்யூ, மெரிஸ்டம் டிஷ்யூஸ், கேலஸு, ஸ்டெம் செல்ஸு, இவங்களால என்ன பண்ண முடியும்னா புது செல்ஸை கிரியேட் பண்ண முடியும். தே ஆர் அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ். பர்மனெண்ட் சொல்லணும்னா ஒரு குறிப்பிட்ட ஷேப் ஆகிடுச்சு, பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்டீரன் கைமா, சைலம், ப்ளோயம், ஏதோ ஒன்று அப்படி ஆகிட்டு போச்சுன்னா அதுக்கு பேர்லாம் பர்மனெண்ட் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. இது முக்கியமான ஒரு சார்ட். இதை காப்பி பண்ணிக்கோ. இந்த மாதிரி தான் இந்த மொத்த டெவலப்மெண்ட்டே இருக்குது. இதோட டெவலப்மெண்ட் முடிஞ்சு இந்த டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடியதான் பிஜிஆர்ஸ்.